ஒரு வழியா அல்டிமேட் வந்து ஆரம்பிக்க போது கன்ஃபார்மா ஆயிருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. நம்ம நினைக்க முடியாத ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா உள்ள வர போறாங்க. நிறைய பேத்துல வந்து டாக்ஸ்மே போயிட்டு இருக்கு. இவ்வளவு நாளா பாத்தீங்கன்னா அல்டிமேட் வராது அப்படின்ற ரூமருமே போயிட்டு இருந்துச்சு. வருது, கன்ஃபார்மா இருக்கு. ஹோஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச ஆள் தான் வர போறாங்க. நிறைய பேர் கமலஹாசன் வருவாங்க, எஸ்டிஆர் தான்ப்பா, இல்லப்பா விஜய் சேதுபதியே கண்டினியூ பண்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா கிளாரிட்டியாவே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. எதுக்கு வந்து இவ்வளவு நாள் டாப்ஸ்லேயே போயிட்டு இருந்துச்சு அப்படின்ற எல்லா விஷயத்த பத்தி நம்ம பார்த்தரலாம். ஹாய் மக்களே, நான் உங்க பிக் பாஸ் சீசன் 8 பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச கையோட பாத்தீங்கன்னா அந்த டைரக்டர் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நவரசங்கள் கலந்து ஒரு சீசன் வந்து ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து அது வந்து 9th சீசன் தான், நவரசங்கள் தான் அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதையப்பா அடுத்த வருஷம் தானேப்பா சொல்லணும், அதையும் இப்பவே அவர் சொல்ல போறாரு. அப்பவே நம்மளுக்கு வந்து ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஏவி எல்லாம் போட்டு காமிச்சு த பெஸ்ட் ஹோஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பிரைஸ் பண்ணியிருந்தாங்க. அப்பவே நம்மளுக்கு வந்து பொறி தட்டுச்சு, இவங்க எதுக்கோ ஐஸ் வைக்கிறாங்க, ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நவரசங்கள் கலந்து அப்படின்னா அல்டிமேட்கான க்ளூவை தான் கொடுத்திருந்தாங்க. நவரசங்கள் கலந்து அப்படின்னா டான்ஸ்ல இருந்து நிறைய பேரை வந்து இறக்கிறதுக்கான ஒரு க்ளூவா தான் இருக்கும். என்னைய பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நவரசங்களுக்கு வந்து யாரெல்லாம் இறக்குவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சினிமா ஃபீல்ட்ல இருந்து ஒருத்தரை பாத்தீங்கன்னா நல்ல ஃபெமிலியரா இருக்காங்கல்ல, இப்போ வந்து மார்க்கெட்ல இல்லாதவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சீசனுக்குள்ள வந்தவங்க, அவங்கள இறக்குவாங்க. அதே மாதிரி டான்சர் இந்த அமீர், அப்புறமேட்டு சாண்டி, இவர்கள் வரிசையில இறக்குவாங்க. அப்புறமேட்டு ரேப்பர்ஸ் அந்த மாதிரி, அப்புறம் செய்தி வாசிப்பாளரா போன தடவை வந்து அனிதா சம்பத் இறக்குனாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பர்சனையுமே இறக்குவாங்க. பிரதீப்ல ஆரம்பிச்சு ஷிவின், அப்புறமேட்டு மகாலட்சுமி, அதாவது ரக்ஷிதா, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர்கள் அடிபடுது. விஷ்ணு, அப்புறமேட்டு சௌந்தர்யா, ஜாக்லின், அப்புறம் தீபக் அவர்கள், அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பவித்ரா கூட சொல்றாங்க. அந்த மாதிரி வந்து ரயான், ராணவ், இந்த மாதிரி நிறைய பேர்கள் வந்து பேசி வச்சிருக்காங்க. ஐ திங்க் வந்து பிப்ரவரி 1st அல்லது 2nd வீக்ல பாத்தீங்கன்னா இதுக்கான ப்ரோமோ இது எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சு, ப்ரோமோலாம் வர ஆரம்பிச்சு அதுக்கான வந்து அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் வர ஆரம்பிச்சு இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காத்திருந்து இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா பிக் பாஸ் முடிஞ்ச கையோட ஒரு சீசன் வந்து பண்ணாங்க, அதாவது அல்டிமேட் ஆரம்பிக்க போதுன்னு சொல்லிட்டு அந்த மேடையிலே சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஃபைனல் டிஆர்பி வந்து குறையிற மாதிரி ஆயிருந்துச்சு. இதுவரைக்கும் இருந்த சீசன்லயே பாத்தீங்கன்னா ஃபைனல் சீசன்ல தான் பாத்தீங்கன்னா வேற லெவல் டிஆர்பி எழுதி இருக்காங்க. விஜய் சேதுபதி பண்ண ஷோ தான் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல டிஆர்பி எழுதி இருக்கு. அதனால அந்த இடத்துல வந்து இன்னொரு ஷோ அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டம்மி ஆயிரும். அதுவும் இல்லாம பிக் பாஸ் கொண்டாட்டம் வேற இருக்கு, அதுக்கும் பாத்தீங்கன்னா டிஆர்பி குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அப்புறம் பிபி ஜோடிகள் இருக்கு, அதுக்குமே குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் இல்லாம உங்க நடுநல்ல வந்து கம்பெனி, இந்த மாதிரி நிறைய ஷோக்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் பிரபலத்தெல்லாம் கூட்டிட்டு வருவாங்க. இது எல்லா ஷோக்கு ப்ரோமோ எல்லாமே போயிட்டு இருக்கும். இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் அல்டிமேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டோம் அப்படின்னா எல்லாமே அதுக்கு போயிருவாங்க. அதுவும் இல்லாம அது வந்து வேற லெவல்ல ஹிட் ஆகும். ஹாட் ஸ்டார்ல வரதுனால மக்கள் தேடி தேடி பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்போதைக்கு அதை பண்ண வேணாம், அதை வந்து காத்திருப்புல வச்சிருப்போம், ரூமர்ஸ் மாதிரி கிளப்பி விடுவோம் அப்படின்ற மாதிரி அழகா கிளப்பி விட்டாங்க. ஹோஸ்ட் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் தான் பண்ண போறாரு. அல்டிமேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் இதை பத்தி ஒரு அலைகள் ஓய்ந்து முடிக்கும்ல, அப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது ஆரம்பிப்பாங்க. மேபி 13 பேர்கள் தான் இருப்பாங்க, 1 அல்லது 2 வயல் கார்டு கண்டஸ்டன்ட் தான் இருப்பாங்க. இந்த கண்டஸ்டன்ட் மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கிற ஆட்கள்லாம் உள்ள வர போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிறைய பேர்கள் நீ நினைக்கிற ஆட்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா டாக்ஸ் போயிட்டு தான் இருக்கு. அதனால அவங்க எல்லாம் வந்தாங்க அப்படின்னா இந்த அல்டிமேட் உண்மையிலே பாத்தீங்கன்னா தாறுமாறா இருக்கும், என்டர்டைன்மெண்டா இருக்கும். விஜய் சேதுபதிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கிரிப் கிடைக்கும். ஏன்னா இந்த சீசன் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி நெகட்டிவா போச்சு, அவர் நடுல ஒரு மாதிரி போச்சு, எண்டுல வந்து ஒரு மாதிரி போச்சு, ராணுவ பண்ண விஷயங்கள் இந்த மாதிரிலாம் போச்சு. அதனால அவருக்கு ஒரு முன்னோட்டமாகவுமே இருக்கும். இது நல்லா பண்ணிட்டாரு, அல்டிமேட் இன்னும் வேற லெவல்ல இறங்கி பூந்து விளையாடுறதுக்கு ஒரு 2 சீசன் பண்ணா அவருக்கு எல்லாமே பழகிடும். அப்படி இருக்கும்போது அடுத்த 9th சீசனுக்கு இன்னும் ஒரு சூப்பரா இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம இனி கமலஹாசன் அவர்கள் வரமாட்டாரு அப்படின்ற மாதிரியுமே ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அது எந்த அளவு உண்மை அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை. விஜய் சேதுபதி வச்சுதான் இனிமேல் ரன் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி போகுது. இந்த பிக் பாஸ் அல்டிமேட் அதாவது யாரு ஹோஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. யாரெல்லாம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.